நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னொரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். புதனின் ஆதிக்கத்தால் கேள்வி ஞானம் அதிகம் உள்ளவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறக்குது. குடும்பத்துல கசந்த காலம் மாறி வசந்த காலம் அப்படிங்கிறது உருவாகும். பூர்வீக சொத்துக்களால நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. பண வரவுல உங்களுக்கு சீராவே இருக்கும். பழைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க. கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது சனி 6ஆம் வீட்டுல இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. சனி 6ஆம் வீட்டில் இருந்தாலே 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மையை தான் கொடுக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் தடங்கல்களை ஏற்படுத்தலாம். அதே போல் அஷ்டம குருவும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு சாதகமற்ற பலனை கொடுக்கும். 9ஆம் வீட்டில் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவானால் மிகப்பெரிய யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனால பணம் பற்றி எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஆண்டு ஏற்படாது. அதுபோல் பார்ட்னர்ஷிப், வணிகம் செய்வோர்களுக்கெல்லாம் வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல லாபம் உண்டு. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் புதனே வேலை மற்றும் தொழிலுக்கான அதிபதியாக இருக்கிறதால தொழில் மற்றும் வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. வேறு வேலை அல்லது தொழிலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மே மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. சனியோட பலத்தால எதிரிகள்லாம் காணாம போகுவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால காதல் திருமணம் அதிகம் நடக்கும். ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால பல தடங்கல்கள், விரக்தி நிலையெல்லாம் ஏற்படலாம். வேற்று மொழி, வேற்று மாநிலம், வேற்று மதத்தினை சேர்ந்தவர்களை காதலிப்பவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. இளம் வயதினருக்கெல்லாம் காதல் பெற்றோர்களால் ஏற்கப்பட்டு மனம் போல மாங்கல்யம் அப்படிங்கிறது கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. பெற்றோர் பெரியோர்களோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்து முடிங்க. நீண்ட காலமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா புதிய வகை மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் சீக்கிரமே குலமடையும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த 2024 கன்னிராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் தேக்கமும் ஏக்கமும் இருந்த நிலை எல்லாமே மாறும். சமயத்தில் வீண் குழப்பம், வேண்டாத கற்பனை எல்லாம் இருக்கக்கூடாது. அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை உங்களுக்கு கை கொடுத்து உதவும். யாருடைய தவறான வழிகாட்டலுக்கும் நீங்கள் தலையசைக்க வேண்டாம். என்னதான் அவசரமாக இருந்தாலும் கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் அலட்சியம் கூடாது. பணத்தை கையாளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பெண்களுக்கும் உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாமே மறையும். வாரிசுகளால பெருமையெல்லாம் உண்டு. பூர்வீக சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். விலையுயர்ந்த ஆபரணங்களை இரவு நேரத்தில் அதுவும் தேவையில்லாம அணிய வேண்டாம்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் விடுபட்ட முன்னோர் வழிபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவு செலவுகள் அப்படிங்கிறது துரத்தும். அதே நேரம் எதிர்பாராத பணவரவு உண்டு. சொந்த பந்தங்களுக்காக செலவுகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டி வரும். கோவில் கும்பாபிஷேகத்தெல்லாம் முன்னாடி நின்று நடத்துவீங்க. 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரைக்குமே 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதால எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது தேடி வரும். மனைவியுடன் இருந்து வந்த கருத்து முதல்கள் எல்லாமே நீங்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடி வரும். இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறாங்க. கேது ராசிக்குள்ள வருவதால தலை சுற்றல், குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். சில நேரங்களில் முன் கோபத்தால் எடுத்தறிந்து பேசுவீங்க. நேரம் கிடைக்கும் பொழுது யோகா, தியானம் இதையெல்லாம் செய்ய மறக்க வேண்டாம். 7ஆம் வீட்டில் ராகு வருவதால கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தால் அடிக்கடி சண்டைகள்லாம் வரும். விட்டு கொடுத்து போங்க. காதல் விஷயத்துல சிறிது எச்சரிக்கையா இருக்கணும். ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம். வாழ்க்கை துணையோட மனதை புரிஞ்சு கொண்டு நடக்கிறது அவசியம். அதிக புண்ணிய தலங்களுக்கெல்லாம் குடும்பத்தோட புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களோட தேவைகளுக்காக முயற்சியில் அதிகமாக ஈடுபடுவீங்க. வெளியில் உள்ள கடன் தொகை எல்லாமே வசூலாகும். கொள்முதல் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதலில் செய்யணும். தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுவது தான் நல்லது. வாடிக்கையாளர்களை கவருவதற்கு கடையை அழகுபடுத்துவீங்க. சீரான வருமானத்தால் பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சி முடிப்பீங்க. கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் சக பங்குதாரர்களிடம் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல முறை முயற்சி செய்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக தான் இருக்கும். இருந்தாலும் முயற்சியால் உங்களுக்கு வெற்றி உண்டு. சில வாய்ப்புகள்லாம் உங்களுடைய பெயரை பிரபலப்படுத்தும் வகையில் கூட இருக்கும். நிலுவையில் இருந்த பணம் எல்லாமே வசூலாகும். கவலை வேண்டாம். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும். கவனமுடன் இருந்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கலாம். யோகா, தியானத்தின் மூலம் ஞாபகத்திறனை நீங்கள் பெருக்கிக்கலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சியில் சிறு சிறு தடங்கள்லாம் வரலாம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு தேவையற்ற வீண் சோதனைகள் வரக்கூடிய ஆண்டா இருக்கு. உங்களை பாராட்டியவர்களே உங்களை பற்றி தரக்குறைவா பேச ஆரம்பிப்பாங்க. இந்த 2024 யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆண்டா இருக்கும். அரசியல் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியை விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு சிறந்தது. எடுத்த பணிகளை குறைவின்றி செய்து முடிச்சிங்க அப்படின்னா மக்கள் மனதில் என்றுமே நிலைச்சிருப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் அவ்வப்போது கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய விஷயத்துல 3ஆம் நபரோட தலையீடு இருக்காம பார்த்து கொள்ளுங்க. உடல்நிலை காரணமா அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே அகலும். புதிதாக உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சொந்த மனையில் நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த கனவு இல்லம் திட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதால எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடனை ஒரு பகுதியை கொடுத்து முடிப்பீங்க. கேட்ட இடத்துல கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது நிறைவேறும். இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களை முடக்கி போட்டது போல தோன்றும். கேதுவோட நிலையிலால நீங்க நினைச்சதை செய்ய இயலாமல் போகலாம். பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆழ்ந்து ஆலோசித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவுகளை எடுங்க. இந்த ஆண்டு முழுவதுமே விநாயகர் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கேதுவால ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும். உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. அவர்களோட கல்விக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ அந்த உதவிகளை செய்துட்டு வாங்க. இந்த ஆண்டுல குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.